அவளுக்கெல்லாம் தங்கறதுக்கு இடம் கொடுத்தோ அற்புதமான முறையில் அன்னகூட்டாஷ்ச பகவா திருஷ்யந்தே பர்வதோபமா. அவளுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்குன்னு மலையாக அன்னம் அடித்து கொட்டிருக்காளாம். திருஷ்யந்தே பர்வதோபமா, மலையோன்னு தோன்றதான் அப்படி அங்கங்கங்க அன்னங்கள் வடித்து கொட்டிருக்காளாம். நம்ம பற்றி அடுத்து தெரியும். அதனால் வால்மீகி என்ன சொன்னால் திவசே திவசே தத்ரே, இதெல்லாம் அன்னன்னைக்கு தயார் பண்ணினாள். ஏன்னா சில போது இப்படியாக 5 மணிக்கு எல்லோரும் கிளம்பணும், மறுநாள் ராத்திரியே புளிஞ்சு அதை மறைஞ்சு வச்சுருவாள். அது மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ணுறாருந்தா முதல் நாளே படித்து வச்சுட்டாளோ அப்படின்னு நினச்சிக்காதே. திவசே திவசே தத்ரே, அன்னன்னைக்கு பண்ணதுன்னு சொன்னாள். இதோட நிறுத்தலை. சித்தஸ்ய விதிவத்ததா, இந்த பத்தை வால்மீகி கிட்டா பார்க்க முடியும். சித்தஸ்ய விதிவத்ததான். அன்னதானத்தை பற்றி பேசுகிற போது விதியை பற்றி பேச மாட்டாள். பொதுவாக கவிகள் சுவாதுவத்ததான்னு சொல்வாள். அன்னம் எப்படி இருந்ததுன்னா ருசியாக இருந்ததுதானே சொல்லணும். நன்னா ருசியாக அன்னதானம் பண்ணான்னு சொல்லணும். வால்மீகி சுவாதுவத்ததான்னு சொல்லணும். ஆனால் சுவாதுவத்ததான்னு சொல்லலை, சிதஸ்ய விதிவத்ததான். ஆச்சாரம் தவறாமல் அன்னதானம் பண்ணினான். அன்னதானத்தை ஆச்சாரத்தோடு சேர்த்து பேசின ஒரே கவி வால்மீகி வேண்டிதான். மீதி பேரெல்லாம் அன்னதானத்தை ருச்சியோடு தான் சேர்த்து பேசுவான். பரம வைதிகரும் சம்பிரதாயத்தில் ஈடுபாடு உள்ளவரும் ஆச்சாரம் தவறாமல் அன்னதானம் பண்ணினான். சித் பகவான் கருணை செலுத்துவான். அப்படி யஜ்ஞானுஷ்டானம் பண்ணினால்தான் பகவான் இந்த குடும்பத்துக்கு வந்தான். ஆச்சாரம் தேவையில்லைன்னு நினச்சா நீயே தேவையில்லைன்னு சுவாமிக்கு அப்புறம் சுவாமி சொல்கிற போது மத்பக்தோபி ந வைஷ்ணவான்னு சொல்லிருக்கான்னு. எவ்வளவுதான் எங்கிட்ட நாம சங்கீர்த்தனம் பண்ணட்டும், ஸ்ருதி ஸ்ருதி மமைவாக்கியா, ஸ்ருதியும் என்னுடைய உத்தரவு அதை பரிபாலனம் பண்ணி அந்த அனுஷ்டானம் பண்ணேன்னா மத்பக்தோபி ந வைஷ்ணவா, என் பக்தனாக இருந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணிருந்தாலும் அவனை என்னுடைய வைஷ்ணவனை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னான் சுவாமி வாக்கால் சொல்லணும். அது மாதிரி விஷ்ணுதோஷாமம் பக்திக்கு ஒரு பெரிய தூண் மாதிரி. அந்த விஷ்ணுதோஷாமத்தை கொண்டு முடிச்சுட்டு சுச்சிஹி தத்கத மானசகான்னு சொன்னார் பீஷ்மாச்சாரியர். சுச்சிஹின்னா ஆச்சாரத்தோடன்னு அர்த்தம், தத்கத மானசகானா பக்தியோடன்னு அர்த்தம். ஆச்சாரம் பக்தி ரெண்டும் இருந்தால் தான் பகவத் பிரசாதத்தை அடைய முடியும். அதனால தான் ஆச்சாரத்தை அவ்வளோ அழகாக வர்ணித்தார் வால்மீகி. முறையோடு யஜ்யங்களை அஸ்வமேத யாகம் பண்ணி முடித்த உடனே அந்த யாகத்துக்கு ரிஷிசங்கருங்கிற ஒரு பெரியவர் வந்திருந்தாள். சுமந்திரன் சொல்லி ரிஷிசங்கரை அழைத்து வந்து யாகம் பண்ணினா வம்சவருத்தி ஏற்படும் சொன்னதுனால ரிஷிசங்கரை அழைச்சி வந்திருந்தாள். அந்த ரிஷிசங்கருங்கிற பெரியவருக்கு பல பழமொழிகள் சொல்கிறோம் பாருங்க. இதெல்லாம் நம்ம புராணங்கள்லேருந்து கிடச்ச ஒரு விஷயந்தான். புராணங்கள்லேருந்து கிடச்சிருக்குங்கிறது மறந்துட்டோமே தவிர அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அவருக்கு தலையில் கொம்பு முளைச்சிருக்கோ அப்படிம்பன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ரிஷிசங்கருக்கு தலையில் கொம்பு உண்டு, அவருக்கு தனித்தன்மை. அதை வச்சா நீங்கள் தலையில் கொம்பு முளைச்சிருக்கோ அப்படிங்கிற மாதிரி ரிஷிசங்கருக்கு தலையில் ஒரு கொம்பு உண்டாம். இப்போ சம்பிரதாயமாக வந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அந்த 4 வார்த்தைகள் அது எல்லாமே சாஸ்திரங்கள்லேருந்து புராணங்கள்லேருந்து நமக்கு கிடைச்ச வார்த்தைகள். அது எதுலேருந்து கிடைச்சதுங்கிறது மறந்துடுத்து நமக்கு புராணங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் தொடர்பு விட்டு போயிட்டதுனால. மகான்கள் வந்தான்னு வச்சுக்கோ, சொன்ன மாதிரி எந்த ஸ்லோகத்தை விடுறதுனே புரிஞ்சிக்க முடியல. வால்மீகி ரிஷிசங்கர் மழைக்கு ரொம்ப வேண்டியவர், விருஷ்டியை கொடுக்கக்கூடியவர். அந்த மழைக்கு விருஷ்டிக்கு வேண்டியவரான ரிஷிசங்கர் வர்ற போது பொதுவாக என்ன சொல்வாள்? பெரியவாள் வந்தால் மழை பெய்ஞ்சது, நல்ல காரியம் நடந்தது மழை பெய்ஞ்சது இப்படி சொல்ல வழக்கம். ரிஷிசங்கர் வந்தார் மழை பெய்ஞ்சது அப்படி தானே சொல்லணும் வால்மீகி. அப்படி சொல்லலை. வருஷேனைவாகதம் விப்ரம், வருஷேனைவாக வர்ற போதே மழையோடையே வரார் அவர். வருஷேனைவாகதம் விப்ரம், வர்ற போதே மழையோடையே வரார் அப்படின்னு வர்ணிச்சார் ரிஷிசங்கர் வர்ணிக்கிற போது. அப்போ ஏற்பட்ட பெரியவர் வச்சுட்டு புத்திரகாமேஷ்டின்னு ஒரு யாகம் பண்ணி வச்சு அந்த யாகம் நடக்கிற போது அக்னி குண்டத்திலேருந்து அழகா பிராஜாபத்தியம் நரம்பித்தி பிரம்மதேவன் அனுப்பிச்சு வச்ச ஒரு தூதனாய் அழகா சொர்ணமயமான பாத்திரம் ராஜதாந்த பரிச்சதாம், வேற வெள்ளியின் மூடி, தங்கத்தினால பாத்திரம் வெள்ளியினால மூடினார் வால்மீகி. தங்கம் தேவதைகளுக்கு திருப்தி, வெள்ளி பிதர்களுக்கு திருப்தி. ரெண்டு அனுகிரகம் இருந்தால் தான் வம்சவிருத்தி கிடைக்கும். தேவதைகளுடைய அனுகிரகம் வேணும், பிதர்களுடைய அனுகிரகம் வேணும் வம்சவிருத்திக்கு. அதனால் சொர்ணமயமான பாத்திரம் ரஜதமான மூடின்னு சொன்னார், வெள்ளியினுடைய மூடின்னு ஆரவார். ரெண்டனுடைய அனுகிரகம் அதில் இருக்கு அப்படின்னு காண்பிக்கிறா மாதிரி. அங்கேருந்து வந்து தசரனுக்கு கொடுத்து தசரதன் முறையோடு அதை பிரதட்சம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அதை வாங்கிட்டு பத்திரிகளுக்கு பிரித்து கொடுக்க
பாயச பிரதானத்தின் போது அவர் பண்ணின ஒரு குளறுபடி. அதனால தான் பிரசவ காலத்தில் மாற்றி சொல்ல முடியாது ஆயிடுச்சு. பொதுவாக பத்தினுடைய வரிசை வர்றபோது கௌசல்யை, சுமித்ரை, கைகை, இதுதான் பத்தினுடைய வரிசை. 3வது பத்தினி கைகை. ஆனால் பிரசவத்தும் போது கௌசல்யை, கைகேயி, சுமித்ரைன்னு மாற்ற போகிறார் வால்மீகி. 2வது பத்திரியான சுமித்ரையை 3வதாக சொல்லி 3வது பத்திரியான கைகேயை 2வதாக சொல்ல போகிறார். எதனாலேன்னா பாயச பிரதானத்தில் அப்படி ஒரு குளறுபடி நடந்துருச்சு. என்ன பண்ணார்கள்? கௌசல்யாயை நரபதி பாயசார்த்தம் ததௌ ததா. 3 பத்திரிகைகளுக்கு பாயசத்தை பிரித்து கொடுக்க சொல்லிட்டு போயிட்டார்கள். அந்த பாத்திரத்தை வாங்கிட்ட உடனே தன்னுடைய பாத்திரத்தில் இருக்கிற பாயசத்தில் சரி பாதியை கௌசல்யிட்ட கொடுத்தாளாம். பாயசார்த்தம் ததௌ ததா கொடுத்தாள். இப்போ கௌசல்யை வாங்கிட்டாச்சு. மீதி 2 பத்தினி பாதி அர்த்த பாயசம் இருக்குது. அதெல்லாம் பிரித்து கொடுக்கலாமோ. என்ன பண்ணால் 2வது பத்திரியான சுமித்ரைட்ட அந்த அர்த்தம் இருக்கே பாதி இருக்கு, அதில் பாதி காலத்தில் ஒரு 1/4 பங்கு சுமித்ரைட்ட கொடுத்தாள். மீதி 1/4 பங்கு கையில் இருக்குது. கைகேயி ஒண்டி தான் மிச்சம் இருக்காள். அவர்கிட்ட அப்படியே கொடுத்துருக்கணும். பரபரப்பில் டென்ஷன்கள் பாருங்க. சில போது காரியத்தில் மூடல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதாவது ஒன்று கொண்டு பண்ணிடுவோம். அது மாதிரி என்ன பண்ணாலும் கைகேயிட்ட பாயசத்தை அப்படியே 1/4 பங்கையும் கொடுக்காமல் அதில் சரி பங்கு பாதி 1/4 பங்கு கைகேயிட்ட கொடுத்தாள். கௌசல்யை, கைகேயி 2 பேரும் சாப்பிட்டுட்டாள். சுமித்ரை ஞானவதி வருங்காலம் தெரிஞ்சவள். அவள் நினைச்சாள் இன்னொரு 1/4 பங்கு தசரதன் கையில் வச்சுருக்கான், யாருக்கு கொடுக்க போகிறான்னு தெரியல. அதை பார்த்துப்போம் விஷாமல் இருந்தாள். தசரதன் யோசனை பண்ணான். சுமித்ரை சாப்பிடாமல் வச்சுருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஒருவேளை கொடுத்தது போராதுன்னு நினைக்கிறாளோ நினச்சிட்டு அனுச்சிந்திய சுமித்ராயை புனரேவ மஹீபதி திரும்ப 2ஆம் தடவை கொண்டு வந்து சுமித்ரிட்ட கொடுத்தான். 2 தடவை சாப்பிட்டதுனால 2 குழந்தையினும் கடைசியாக சாப்பிட்டதுனால பிரசவத்தில் கடைசியிலும் வால்மீகி பிரித்து சொன்னாள். அப்படி பாயச பிரதானமாச்சு. மனுஷன் எல்லாம் பூஜை பண்ணி எல்லாரும் கிளம்பி போனாள். அப்படி சொல்லிட்டு குழந்தைகள் குசல்வாள். அழகா ராமாவதார சர்க்கத்தை கானம் பண்ண ஆரம்பித்தாள். நிர்வருத்தே துக்கிரதோ தஸ்மின்னே ஹயமேதே மகாத்மனா பிரதிகிருஹ்ய சுராபாகானி பிரதிஜக்புர்யதாகதம் சமாப்த தீக்ஷா நியமः பத்ரீகண சமன்விதா பிரவிவேஷபுரீம் ராஜா சபிருத்ய பலவாஹனா பிரவிஷ்ய பரதசீமானி புரஸ்கிருத்ய புரோஹிதம் யதாரம் பூஜிதாஸ்தேனே ராஜ்யா வை பிருத்திவீஸ்வராः முதிதா பிரயயுர்தேசானி பிரணம்ய முனிபுங்கவம் ஸ்ரீமதாம் கச்சதாம் தேஷாம் சுபுராணி புராத்ததா பலானி ராஜ்யாம் சுப்ராணி பிரகிருஷ்டானி சகாசிரே. பரம காம்பீரியத்தோடையும் பரம சந்தோஷத்தோடையும் ராமாவதார சர்க்கத்தை காலம் பண்ண ஆரம்பித்தாள். பகவான் பிறக்க போகிறான்னா தனியாக ஆனந்தம் உண்டு. அந்த ஆனந்தம் இந்த சர்க்கத்தை அமைச்சிருக்கிறதுலேருந்தே தெரியுது. அவ்வளோ அற்புதம் ஆரம்பித்தாள். தேவதையெல்லாம் பிரதிகிருஹ்ய சுராபாகானி பிரதிஜக்புர் யதாகதம் யாகத்தில் அவிர்பாகங்களை வாங்கிட்டு எல்லா தேவதைகளும் திரும்பி போனாள். எல்லா தேவதைகளும் திரும்பி போனாள்னு சொன்னாரே போலும் வால்மீகி. பிரதிஜக்புர் யதாகதம் எந்த வழியில் வந்தாலோ அந்த வழியாகவே திரும்பி போனாள் அப்படின்னார். இது ஒரு பதம் தனியாக சொல்லணுமா? எந்த வழியாக வந்தோமோ அந்த வழியாக தானே. இப்போ இந்த வாசப்படி வழியாக வந்தால் எல்லோரும் இந்த வாசப்படி வழியாக தான் வெளியில் போயிருப்போம். எந்த வழியாக வந்தாலும் அந்த வழியாக தான் எல்லாருமே வெளியில் போகிற வழக்கம். ஆனால் வால்மீகி தனியாக குறிப்பிட்டு பிரதிஜக்புர் யதாகதம் எந்த வழியாக வந்தாலோ அந்த வழியாகவே திரும்பி போனாள் அப்படின்னாள். எதற்கா அப்படி சொன்னாள்? இதுக்கு முன்னாடி நடந்த யாகங்கள் எல்லாம் தேவதையெல்லாம் வருவாளாம். வந்தால் வழி வேறையாக இருக்கும், போகிற வழி வேறையாக இருக்கும். ஏன்னா ராவனுடைய உபதிரவத்தால் பயந்தன் வருவாள், பயந்தன் வெவ்வேறு வழியில் போவாள். உங்களுக்கு புரிய முடியாது சொல்கிறாங்க. இதெல்லாம் குறைஞ்சது 60 வயசானவளை தான் தெரியும். ரேஷன் காலத்தில் தமிழ்நாட்டில் ரேஷன் இருந்தது. 54 வரை ரேஷன், 54 ராஜாஜி, 52 ராஜாஜி வந்து ரேஷன் எடுத்தார். அதுவரை ரேஷன் இருந்தது. அந்த ரேஷன் காலத்தில் இவ்வளோ பேருக்கு மேலே சாப்பாடு போடக்கூடாது
விருந்து நடந்தால் 20 பேருக்கு மேலே சாப்பாடு போடக்கூடாது. அப்படிலாம் சட்டத்திட்டம் உண்டு. அந்த 20 பேர் சாப்பிட வர்றாலும் அவாத்த ரேஷன் கார்டை கொண்டு வரணும். நான் ரேஷன் அரிசிக்கு உட்பட்டவன்னு காட்டுறதுக்காக 2 வயசு குழந்தைக்கு உட்பட்டால் அவளுக்கு ரேஷன் கடைலாம் கிடக்கிறது. ரேஷன் 20 பேருக்கு சாப்பாடு போட முடியாது. அதனால் என்ன பண்ண தெரியுமோ. ஆனால் அப்படி இருந்தே தவிர ரேஷன் ஆஃபீஸர்னு அதுக்கு உத்தரவு உண்டு. அவர் தான் செக் பண்ண நடத்தேன். அப்படிலாம் இருந்தே தவிர நிறையா 100 பேர் 200 பேர் சாப்பிட்டு ரேஷன் ஆஃபீஸர் சேர்ந்து சாப்பிட்டு நடந்திருக்கு. அதுதான் அதிசயம். என்ன சொல்லுறது தெரியுமோ, இலையெல்லாம் வாசலில் போடாதீங்கோ, நெதியில் போட்டுருங்கோ அப்படின்னு யுக்தி அவரே சொல்லிக் கொடுப்பார். வாசலில் போட்டாதாலே எவ்வளோ சாப்பிட்டாரு தெரியும். அதனால் நதியில் போட்டுருக்கோம் இலையெல்லாம் சொல்லி அவரும் சேர்த்து சாப்பிட்டு போவார். அந்த ரேஷன் காலத்தில் அன்னதானம் பண்ணுறாருந்தா என்ன பண்ணுவார் தெரியுமோ, அன்னதானம் பண்ணுற போது வேணால் கிடைக்கணும்னு எங்கேயோ 20 பேர் விட்டு பிரித்து சொல்லலாம் வச்சுடலாம். சமையல் என்ன பண்ண முடியும். அதனால் சமையலை பிரித்து வெவ்வேறு இடத்துல வைப்பாள். 20 பேருக்கு ஒரு இடத்துல 20 பேருக்கு ஒரு இடத்துல 20 பேருக்கு 7 டாத்தை வேண்டி அப்படி தான் அன்னதானம் பண்ணுற வழக்கம். பயந்து ரேஷன் காலத்தில் ரேஷனுக்கு பயந்து அன்னதானம் பண்ணுறாள். எப்படி பயந்தாலோ அது மாதிரி ரேஷன் காலத்துக்கு எப்படி பயந்துருக்கிற போது ராவணனுக்கு கூட்டமாக உயிர் பார்க்க வாங்கிடுவாள். ராவணனுக்கு பயந்ததில் என்ன சந்தேகம். அதனால் வந்த வழி வேறையாக இருக்கும், போகிற வழி வேறையாக இருக்கும். 100 பேர் சாப்பிட வந்தாலும் வச்சுக்கோ, 20 பேர் இப்படி போகணும், 20 பேர் அப்படி போகணும், 20 பேர் அப்படி போகணும். 100 பேர் சேர்ந்து ஒன்றா போக மாட்டான். ரேஷன் காலத்து அனுபவம் உள்ளவர்களுக்கு இது நன்னா தெரியும். 100 பேர் சேர்ந்து போனாலும் அப்படி சொல்லுவாங்க, எங்கே போய்ட்டு வந்தேன், சாப்பாடாச்சா, இப்போ போனால் 1 மணிக்கு வந்துட்டு கையில் எங்கே சாப்பிட்டேன். அதனால் அவன் ஒவ்வொருத்தராக போவான். சாதாரண ரேஷன் காலத்துலேயே இப்படி பயந்து ஓடி போயிருக்கிற போதும் ராவணன் காலத்தில் தனித்தனியாக போனால என்ன விஷயம். அதனால் வந்த வழி வேறையாக இருக்குமாம், போகிற வழி வேறையாக இருக்குமாம் தேவதைகள் யாகத்துக்கு வர்றபோது. ஆனால் இந்த தசரதன் பண்ண யாகத்துக்கு வர்றபோது அந்த பயம் இல்லாமல் பரம தைரியமாக போனாலாம் வந்த வழியாகவே. ஏன் நாள் பகவான் அபயப்பிரதானம் பண்ணிவிட்டான், கவலைப்படாதீங்கோ, நான் அவதாரம் பண்ணி உங்கள் பயத்தை போக்குறேன்னு அபயப்பிரதானம் பண்ணிவிட்டான், இனிமேல் நமக்கு பயம் கிடையாது அப்படின்னால பிரதிஜக்முர் யதாகதம். எந்த வழியோடு வந்தாலும் அந்த வழியோடையே திரும்பி போனாலாம். பிரதிஜக்முர் யதாகதம் சமாப்த தீட்சானி 5 அவுன்ஸ் ரேஷன்னு அதை பரியாசம் பண்ணி கம்யூனிஸ்ட்லாம் 5 அவுன்ஸ் அவுன்ஸ்னா என்ன அவுன்ஸ்லாம் தெரியாது. ஏன்னா எனக்கு பால்யம் ரொம்ப கணக்கு 12 வயசுக்கு உட்பட்ட காலம் எல்லாம் 5 அவுன்ஸ் ரேஷன் பரியாசம் பண்ணுவாள். ஆனால் ராஜாஜி ரேஷன் எடுத்தார். அது பிற பேர் பாராட்டினால் சந்தேகம் இல்லை. எனக்கு என்னவோ எடுக்காமலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு கூட தோணித்து. ஏன் தெரியுமோ, பிரித்து கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய தப்பு இல்லை. என்ன தேசத்தில் உண்டாருதோ அதை பிரித்து கொடுக்கறது அப்படியே பழக்கமாகவே வந்திருந்தேன்னு வச்சுக்கோ. ஏன் தெரியுமோ, நான் இப்போ ரேஷன் வாங்கின காலம் நினைவு இருக்குது. நம்ம அடுத்த ஒவ்வொரு வாரமும் உண்டு ரேஷன் வாங்கணும். அடுத்த வாரத்துக்குள்ளே இந்த வாரத்தில் கொடுப்பேன். நான் இப்போ எங்கள் குடும்பங்களில் ஏழையான குடும்பம்னு சனிக்கிழமைக்கு தான் போய் வாங்குவோம். அது ரேஷன்காரன் சொல்லுவேன், தம்பி திங்கள் செவ்வாயிலே வாங்கிட்டு போயிடுப்பா. ஏன்னா அவளுக்கு அது வரைக்கும் காவல் பண்ணி கொடுக்கணும், கரெக்டாக அவ்வளோ கொடுப்பான். என்னென்ன உண்டோ திங்கள் செவ்வாயிலே வாங்கிட்டு போயிடு அப்படின்ட்டு. அந்த கொடுக்குற பழக்கம் அப்படியே வந்திருந்தேன்னு வச்சுக்கோ, அழகாக கொடுக்குற பழக்கம் அப்படியே வந்திருக்கும். அது நடுப்புற எடுத்து விவகாரம் ஆனதுனால்தான் பல பேர் கைக்கு அது போய் அதை குறையினா நமக்கு லாபம் கிடைக்குங்கிற எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது அப்படியே வந்திருந்தா ஒரு வேளை அழகாக தேசத்தில் சுபிட்சமாகவே இருந்திருக்குமோ. இது ஒரு இடம் தப்பாக இருக்கலாம், என் அபிப்பிராயம் அது மாதிரி விடலாம். சமாப்த தீட்சா நியமா பத்ரீகண சமன்விதா பிரவிவேஷ புரீம் ராஜா சபிருத்திய பலவாகனா. யஜ்யத்தை முடிச்சு எல்லாரையும் யதார்கம் பூஜிதாஸ்தேன, யார் யார் எப்போ அப்படி கௌரவிக்கணுமோ. இல்லை சில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான எல்லாரையும் ஒரே மாதிரி சன்மானிக்க முடியாது. எல்லாரையும் ஒரே மாதிரி கௌரவம் பண்ணி கிடையாது. யார் யாரை எந்தெந்த முறையில் கவனிக்கணுமோ. சில பேர் சிஷ்யாவை கொண்டு கவனிக்கணும், சில பேருக்கு தானே நேரம் கொடுத்து கவனிக்கணும், சில பேருக்கு இன்னொருத்தரை விட்டு அவளுக்கு கொடுத்துரும் சொல்லலாம், இன்னொருத்தர் சிஷ்யாவை கொடுத்து அவளுக்கு கொடுன்னு சொல்லலாம், சில பேருக்கு தானே கொண்டு கொடுக்கணும். பலவிதமான முறைகள் இருக்கு. யதார்கம் பூஜிதாஸ்தேனே ராஜ்யாவை பிருத்திவீஸ்வரா. அவளுக்கு தகுந்தபடியடா பூஜை பண்ணி அமிச்சாலாம். பிரணம்ய புனிங்கவம் எல்லாரும் அழா வசிஷ்டாச்சாரிய நமஸ்காரம் என்றும் நடத்தி வச்ச வசிஷ்டாச்சாரிய நமஸ்காரம் என்றும் அவ்வளோ பேரும் கிளம்பினாலாம். அப்படி போனாள். ரிஷ்யசங்க சுபூஜிதா தனியாக சொல்கிறார் வால்மீகி. எல்லாரையும் யதார்கம் பூஜிதாஸ்தேன
எல்லாரையும் பூஜை பண்ணி அனுப்பிச்சுட்டான்னு சொன்னார் வால்மீகி. ரிஷசிங்க சுபூஜிதா, ரிஷசிங்கரை தனியாக கவனித்து கௌரவிச்சான். எல்லாம் நாமெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம். எல்லாரையும் முறையோடு கௌரிக்கணும். ஆனால் யார் பிரதானமாக இருந்து நடத்தி வச்சாலோ அவளை தனியாக நாம் இருந்து கௌரவிக்கணும். அவளை தனியாக அழகாக உட்காந்து வச்சு கௌரவிக்கணும். அழகாக வால்மீகி ரிஷசிங்க சுபூஜிதா, ரிஷசிங்கரை தனியாக அழகாக உட்காந்து வச்சு கௌரவிச்சு பூஜை பண்ணினான். ஏன்னா பிரதானமாக யாகம் பண்ணி வச்சவர் வசிஷ்டாச்சாரியர். அஸ்வமேதம் பண்ணாலே தவிர அஸ்வமேத யாகத்துக்கு பிரதானமாக இருந்தவர் வசிஷ்டர். புத்திரகாமேட்சிக்கு பிரதானமாக இருந்தவர் ரிஷிசங்கர். அதனால் ரிஷசிங்க சுபூஜிதா ராஜ்யானு யாத்திரா. அதுவே சொல்கிறாங்க, ரிஷிசங்கர் கிளம்புற போது கூட போய் டவுன் எல்லை வரை கூட போய் வெளியமிச்சு வச்சானான். ரொம்ப வேண்டிவாள் வந்தால் ஸ்டேஷன் வரை, ரயில்வே ஸ்டேஷன் வரை போய் கூட இருந்து, ரயில் கிளம்புற வரை கூட இருந்து வெளியே அனுப்புறது இல்லையா? அது மாதிரி கௌரவிச்சாலே அவளுடைய ஆசிரியர் அனுகிரகம் தனியாக தான் இருக்கும். தான் கூட போய் வெளியமிச்சு வச்சானாம் டவுன் எல்லை வரை. ஸ்ரீமதாம் கச்சதாம் தேஷாம் சுப்ராணி ததா ததா. அவள்லாம் கிளம்பி போன உடனே ராம அவதார காலத்தை உத்தேசித்து யோதனை பண்ணியிருந்தான். குழந்தைகளுடைய அவதார காலத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தானாம். என்னாச்சின்னாள் ததோ யஜ்ஞே சமாப்தேது ருதூனாம் ஷட்சமத்யயு. யாகம் பூர்த்தியாகி 6 ருத்துக்கள் 12 மாதம் நகர்ந்துதான். அப்படி 12 மாதம் 6 ருத்துக்கள் நடந்தது நாள். நடந்த உடனே சர்வேஸ்வரனான பிரபு பதித பாவனாய் கௌசல்யா பாக்கிய புந்தனாய் பாரதேசத்துடைய பாக்கியமாய் அப்படி அவதாரம் பண்ணினானாம். ததஷ்சத்வாதசே மாசே சைத்ரே நவமி கேதிதௌ நக்ஷத்ரேதிதி தெய்வத்யே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரஹேஷு கர்க்கடே லக்னே வாக்பத பிந்துநாசா ப்ரோத்யமானே ஜகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத்ராவம் சர்வலக்ஷண சயுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரமைக்ஷாகவர்தனம் கௌசல்யா சுஷுபே தேனே புத்ரேணாமித தேஜசா யதா வரேண தேவானாம் அதிதி வஜ்ரபாணினா. பதித பாவனான பிரபு ஸ்ரீராமன் பாரத தேசத்தை வந்து சேர்ந்தானாம். ததஷ்சத்வாதசே மாசே 12வது மாதம் அவதாரம் பண்ணினானாம். எந்த கிரமத்தில் அவதாரம் பண்ணான்? 12வது மாதம் சைத்திர சுத்தம் நவமி திதி சுக்லபக்ஷம் புனருசுயுக்தனான சந்திரன் கடகலக்னம் மத்தியானம் 1 மணி சர்வேஸ்வரான பிரபு அவதாரம் பண்ணினானாம். ததஷ்சத்வாதசே மாசே சைத்ரே நவமி கேதிதௌ. நம்ம மாத்திர குழந்தை பிறந்ததுன்னா குழந்தை பிறந்த லக்னத்தை வச்சுட்டே குழந்தைகள் எப்படி இருப்பாள் என்னங்கிறத இன்றைக்கும் ஜோசியால் சொல்கிறத பார்க்குறோம். குழந்தைகளுடைய லட்சணங்கள் தெரியும் இந்த குழந்தை பிறந்த நேரத்தை பார்க்குற போது. அது மாதிரி பகவான் அவதாரம் பண்ணியிருக்கானே அந்த காலங்களை பார்க்குற போது ஒன்றொன்றும் பகவான்னு காண்பிச்சு கொடுக்கறதாம். எல்லாமே பகவான்னு காண்பிச்சு கொடுக்கறதாம். அதாவது நல்ல லட்சத்தில் வந்து நல்ல நிலையில் வந்து பகவான் அவதாரம் பண்ணினான்னு நினச்சிக்க கூடாது. பகவத் அவதார காலத்தில் எல்லா கிரகமும் நல்ல இடத்துல அப்படி நின்றுன்றது. யாராவது ரொம்ப வேண்டிவாள் வராள்னா அவள் கண்ணில் அடக்கூடிய இடத்துல போய் நாம் நிற்போம் வரோம். அவன் பகவான் அவதாரம் பண்ணான்னா கிரகங்கள்லாம் அங்கங்கே உச்சமான இடத்துல அவனுடைய பார்வை விட முடியாது போய் நின்று இருந்தது. கிரகங்கள் அப்படி வந்து அமைஞ்சது. அதனால தான் 5 கிரகம் உச்சமாக இருந்து உலகத்தில் யாருமே ஜனிக்க முடியாது. எந்த ஜாதகமும் கிடையாது. 5 கிரகம் உச்சமாக ஒரு ஜாதகம் கூட பாரத தேசத்தில் கிடையாது. ஆனால் பகவான் ராமன் அவதரித்தான். ஏன் தெரியுமோ? அவன் அவதரிக்கிற போது எல்லா கிரகமும் நான் முன்னாடி வந்து நின்று இருந்தது. ததஷ்சத்வாதசே மாசே சைத்ரே நவமி கேதிதௌ. 12வது மாதம் அவதாரம் பண்ணினாராம். 12வது மாதம் ஜீவன் பிறக்கவே முடியாது. 10 மாதம் தாண்டி ஜீவன் கர்ப்பத்தில் இருக்கவே முடியாது. கர்ப்போபனிஷத்துன்னே ஒரு உபனிஷத்து இருக்கு, கர்ப்பத்தை பற்றி பேசியிருக்கு. ஆவீரோஜாயதாம் புத்திரஸ்தே தசமாஸ்யா. 10வது மாதம் சூதிகாவாயுன்னு ஒன்று.
அது என்ன பண்ணுமா, கர்ப்பத்திலேருந்து குழந்தைய தானே எடுத்து வெளியில் போட்டுவிடும். நாம் லெட்டர் வாங்கிக்கலைனாலும் போர்ஷன் வாசலில் வந்து லெட்டர் போட்டு போய்ட்றாமா இருக்கும். பிரசவத்தில் பயம் இப்போ தான் வந்திருக்கு. ஏதாவது இப்போ வந்திருக்குன்னா எல்லாருமா சேர்ந்து பயத்தை ஏற்படுத்தி விட்டோம். எல்லாருமா சேர்ந்து அது ஒரு தொழிலாகிடுச்சோன்னு. அதனால் பிரசவம் பயமே இல்லாமல் இருந்த தேசம் நம்ம தேசத்தை பொறுத்தவரை. காலமுறை பார்த்தா அந்த அம்மா வாசலில் தினந்தரிச்சு கோலம் போட்டுருப்பாள், சாயந்தரம் கேட்டால் பிரசவம் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாள். அப்படி இருந்த தேசம் நம்ம தேசம். இன்றைக்கும் கீழ்நிலையில் இருக்கிற குறைத்திகள் அப்படி தானே இருந்துட்டுருக்காங்க. ஆஸ்பத்திரி உண்டான வாழ்க்கலாம். பிரசவம் என்னாச்சு தெரியுமோ, 3ஆம் மாதத்துலேருந்தே உட்காராதே, எழுந்திருக்காதே, பெட் ரெஸ்ட்டு, அதாகும் இதாகும் அப்படி பயமுறுத்தி அபார்ஷன் ஆகிற அளவுக்கு கொடுத்து விட்ருவோம். எல்லாருமா சேர்ந்து கர்ப்பிணிகளான ஸ்திரீகள் நிறையா வேலை செய்யணும். குனிஞ்சு நிமிந்து காரியம் செஞ்சால் தான் சுகப்பிரசவத்துக்கு சாதனம். அதை நேர் எதிரடியாக உட்காரு, எழுந்திருக்காதே, படுக்க விட்டு எழுந்திருக்காதேன்னு சொல்லி படுக்கையாகவே பண்ணிவிட்றான். எல்லாருமா சேர்ந்து 10ஆவது மாதம் சூதிகாவாயும் தானே இது கொண்டு வந்து வெளியில் போட்டுடும். ஆனால் பகவான் 12 மாதம் இருந்தாராம். அதனாலேயே பகவான் தெரியுது நாள். ஏன் நாள் ஒன்றும் பகவான் கர்ப்பவாசத்துக்குள்ளே வர்றபோது 10ஆவது மாதம் ஜனிக்கணுங்கிற எண்ணத்தெலாம் கர்ப்பவாசத்துக்குள்ளே வந்தான், சந்தேகம் இல்லை. ஆனால் கௌசல்யனுடைய கர்ப்பத்துக்குள்ளே வரவிட்டு பகவானுக்கு நாம் கர்ப்பவாசத்தில் இருக்கோங்கிற எண்ணமே மறந்து போயிடுத்தான். கௌசல்ய கர்ப்பாசயத்தை எப்படி வச்சிருந்தாள், பிராணாயாமேன புருஷம் தியாயமானா ஜனார்தனம். 24 மணி நேரம் பகவானை தியானம் பண்ணி கர்ப்பாசயத்தை வைகுண்டம் மாதிரி வச்சுருந்தாளாம். அவள் என்ன வெங்காயம் போட்டவெல்லாம் சாப்பிட்டு கண்டபடி கெடுத்தா வச்சுருக்க போகிறாள். பகவானை அனுசந்தானம் பண்ணி கௌசல்ய ராமாயணத்தில் எடுத்து பாருங்கோ. கௌசல்யை வர்ணிக்கிற போதெல்லாம் ரங்கநாதன் ஆலயத்தில் இருந்தாள். அத்தனை இடத்துல இப்படி தான் வர்ணிச்சிருக்காள். அதான் ஆச்சரியம். அரண்மனையில் சோபால சாந்தின்னு இருந்தாலும் வர்ணிக்கிறேன். ரங்கநாதனை கைங்கரியம் பண்ணிருந்தாள். கௌசல்யை வர்ணிக்கிற போதெல்லாம் இப்படி தான் வர்ணிச்சிருக்கார் வால்மீகி. 24 மணி நேரம் ரங்கநாதனை தியானம் பண்ணி கர்ப்பாசயத்தை வைகுண்டம் மாதிரி பண்ணி வச்சுருந்தாளாம். அதனால் உள்ளே வரவிட்டு சில பேருக்கு அது வெளியில் வரத்துக்கே, பகவானுக்கு வெளியில் வரத்துக்கே இஷ்டம் இல்லையா. ஏன்னா வைகுண்டம் மாதிரி இருக்கணும். அங்கே விட்டு வெளியில் சில பேருக்கு அமெரிக்காவுக்கு போட்டு திரும்பி வரத்துக்கு இஷ்டம் தொடர மாட்டேங்கிறது பாருங்க. அது மாதிரி அவளே நிறையா ஏமாத்துறாள். சத்தியம் ஏதோ அங்கே இருக்கா மாதிரி வச்சுன்னு இருக்கும். எனக்கு வேண்டிய ஒருத்தர் பெங்களூரை சேர்ந்தவர் இங்கே வந்திருக்காள். அனந்தராமனுக்கு அவர் தெரியும். நான் யாரை பற்றி மனசில் வச்சுன்னு சொல்கிறேன்னு அவரை பற்றி பேரை குறிப்பிடக்கூடாது. அமெரிக்காவுக்கு வேலைக்கு கூப்பிட்டார். அவரை வேலைக்கு கூப்பிட்ற போது நிறையா சம்பளம் உண்டு அப்படின்ட்டு 2 வருஷமோ 3 வருஷத்துக்கோ கூப்பிட்டாள். அவர் சொன்னால், நான் இந்தியாவில் பாரத தேசத்தில் நிறையா கைங்கரியம் பண்ணியிருக்கேன் சம்ஸ்கிருதத்துக்கு. இங்கே வந்து நான் நிறையா திரும்பி கைங்கரியம் பண்ணணும். அதனால் நீ சொல்லிவிட்ட காலம் ஆகணும்னா நான் இந்தியாவுக்கு திரும்பி வரணும், அதுக்கு அனுமதிப்பியா அப்படின்னு கேட்டாள். பேஷா அனுமதிக்கிறேன்னு விட்டான். அவன் போனார். 3 வருஷமோ 2 வருஷமோ கைங்கரியம் எவ்வளோ காலம் தெரியாது. முடிஞ்ச உடனே ஊருக்கு போயிட்டு வரேன் முன்னாடியே விட்டு சொல்லியிருக்கேன். அவள் என்ன பதில் சொன்னா தெரியுமோ, பேஷாக போயிட்டு வாங்கோ, நாங்கள் ஆட்சேபிக்கலை. ஆனால் ஊருக்கு போனால் உங்களுக்கு பென்ஷன் கிடையாது. இந்த ஊரில் இருந்தால் தான் பென்ஷன் வேண்டாலும் 1.5 லட்சம் ரூபா பென்ஷன் மாதம். அதை முதல்ல சொல்லலை. அவன் நான் ஊருக்கு போக அனுமதிப்பேலான்னு கேட்டேன். அனுமதிக்கிறேன்னு சொன்ன அவ்வளோதான். இதை பற்றி நீங்கள் கேட்குறியே, பென்ஷன் கொடுப்பேலா நீங்கள் கேட்குறியே, கேட்டிருந்தா பதில் சொல்லுவோம். அந்த பென்ஷன் போடுங்கிறத அவர் அங்கேயே மாற்றிவிட்டார். கொஞ்சம் மனசு முழுக்க இந்தியாவில் இருக்கு வர முடியலை. இல்லை எப்படியெல்லாம் கவனமான முறையில் அவள் வாக்கு வாங்கினாள். நீர் கேட்கலையே, நாங்கள் பதில் சொல்லலை. பென்ஷன் கொடுப்பீரான்னு கேட்டிருந்தா நான் சொல்லுவேன். இந்தியாவுக்கு போக அனுமதிப்பீரான்னு கேட்டேன், அனுமதிப்போம்னு சொன்னோம். அவ்வளோதான். எழுத்தில் தானே இருக்குது. போய் மாட்டோம்னா வெளியில் வர முடியல அவரால். கற்பனையாக சொல்ல அனந்தராமனுக்கு தெரியும் யாரை மனசை வச்சு சொல்லேன்னு. ராஜகோபாலனை கூப்பிட்டார். அவருடைய மனசை ரிட்டையர்ட் ஆன உடனே, நாங்கள் இருக்கிற கம்பெனிக்கு வந்துடும், நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடும், உனக்கு நான் சம்பளம் போட்டு வேலை கொடுக்குறேன்னு சொன்னார். ராஜகோபால் என்ன சொன்னார் தெரியுமோ, நான் தீட்சனுக்கு நிறையா கைங்கரியம் பண்ணணும், எப்படாப்பா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நினச்சிருந்தேன். ரிட்டையர்ட் ஆகிருக்கு, அதனால் நீங்கள் எந்த சம்பளத்தில் சம்பளத்தை கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். தீட்சனோட சப்தாகத்துக்கு போகிறேன், கைங்கரியம் பண்ண போகிறேன் ராஜகோபால் சொன்னார். அவருக்கு தெரியும் நான் யாரை மனசில் வச்சு சொல்கிறேன்ட்டு. அப்படி வந்தவர் அவர் ரிட்டையர்ட் ஆனவுடனே சம்பளத்தில் வேலைக்கு கொடுக்குறேன் வாங்கன்னு கூப்பிட்டார். அவர் ஏன்னா அந்த பொசிஷனில் இருந்தார். அவர் யாருக்கும் வேலை போட்டு கொடுக்க முடியும் அந்த இடத்துல. அவர் எனக்கெல்லாம் வேண்டாம், எனக்கு தீட்சனை கைங்கரியம் பண்ணிட்டு தான் போகிறோம் அப்படின்னு வந்துட்டார். அங்கே போயிட்டு மாட்டுட்டார். அவர் சில பேருக்கு அமெரிக்காவுக்கு போட்டு திரும்பி வர முடியலையே. அது மாதிரி பகவானை கர்ப்பாசயத்துக்குள்ளே வரவிட்டு வெளியில் வரணுங்கிற எண்ணமே இல்லையாம். ஆனால் 12ஆம் மாதம் வந்தாளாம். 12ஆம் மாதம் ஏன் வந்தான்னு நாள்
தசரதன் புத்திரனுக்கு ஆசைப்பட்டு புத்திரகாமேட்சி பண்ணியிருக்கானே, அதனுடைய பலனாக தான் வரணும்னு காண்பிக்கிறதா இருந்தால் 1 வருஷத்துக்குள்ளே வரணும். அதாவது ஒரு க்ஷேமத்துக்குன்னு ஒரு காரியம் பண்ணி அந்த காரியத்திலேருந்து க்ஷேமம் கிடைக்கிறதா இருந்தால் 1 வருஷத்துக்குள்ளே கிடைக்கணும். அது ஒரு அடையாளம், அந்த கர்மாவுடைய பலன் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளம். அதனால் புத்திரகாமேஷனுடைய பலன்னு காண்பிக்கிறதா இருந்தால் பகவான் 1 வருஷத்துக்குள்ளே வந்தாகணும். அந்த நிர்பந்தத்தினால வெளியில் வந்தாகணும். ததஷ்சத்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ. சைத்திர சுத்தத்தில் அவதாரம். சித்திரம் வா ஏதத் கர்மா. பிரபஞ்சமே ஒரு பெரிய சித்திரம் சொல்லப்பட்டிருக்கு வேதம் இல்லை. பெரிய ஆச்சரியம் இல்லையா? சித்திரம்னா அழகுன்னு ஒரு அர்த்தம், ஆச்சரியம்னு அர்த்தம். பிரபஞ்சம் அழகு, ஆச்சரியம் ரெண்டும் நிரம்பினது பிரபஞ்சம். இதையே ஏற்படுத்தினவரே அவன்தான் அல்லையா? அவன் சித்திரமான கர்மா உள்ளவனும். அதனால சைத்திர சுத்தத்தையே வந்து அவதாரம் பண்ணினான். சைத்ரே நவமிகே திதௌ. நவமி திதியில் வந்து பிறந்தானாம். நவமி திதி மட்டமான திதி. அஷ்டமி நவமி ரெண்டையும் எதுக்கும் ஏற்படுத்திக்க மாட்டான். இந்த ரெண்டும் பிரம்மதேவன் கிட்ட போய் முறையிட்டு தான், எங்களை என்னத்துக்கு திதியில் வச்சிருக்கேள், எல்லாரும் எங்களை கண்டா கரிக்கிறாள், நாங்கள் வேலையை விட்டுட்டு போய்டுறோம்ட்டு. சுவாமி சொன்னால் கவலையே படாதே, உங்கள் 2 திதியும் லோகோத்தரமாக கொண்டாட முடியா பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்தாலாம். அதனாலேயே ஒன்றும் இல்லை கிருஷ்ணாவதாரமும் ஒன்றும் இல்லை ராமாவதாரம் பண்ணினான் சுவாமி. அதனால் அந்த வாக்கு கொடுத்தாலே அதற்காகவே நவமியில் வந்து அவதாரம் பண்ணினாலாம் ஒன்று.